guys, welcome to Wow Beauty channel. இன்னைக்கு வீடியோல கரூருடைய அடுத்த கட்ட அப்டேட் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். விஜய் எப்போ பேசுவாரு காத்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ விஜய் அதை குறித்து ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு, அதுவும் வீடியோ பதிவா. ஸோ அந்த பதிவை நம்ம யூடியூப் சேனல்லே போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம Wow Beauty சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இன்னைக்கு விஜய் வெளியிட்ட வீடியோல என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படின்ற அப்டேட்டை முதல்ல பார்க்கலாம். விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன சொல்றதுன்னே தெரியல. கரூருக்கு போய் நாங்க பேசினதை தவிர வேற எந்த தப்புமே நாங்க பண்ணலன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, கரூர் மக்கள் அங்க என்ன நடந்துச்சோ அந்த உண்மைய சொன்னப்போ கடவுளே வந்து பேசின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ உண்மைய சொன்ன மக்கள் எல்லாருக்குமே நன்றின்னு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சில அரசியல் கட்சிகள் விஜய்க்கு சப்போர்ட்டா என்ன உண்மையோ அதை பேசினதுக்காகவும் நன்றிய தெரிவிச்சிருந்தாரு. அண்ட் டிஎம்கேக்கு எதிராக என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் சார், உங்களுக்கு ஏதாச்சும் என்ன பழி வாங்கணும்ன்ற எண்ணம் இருந்தா நீங்க ஸ்ட்ரெயிட்டா என்னையே பழி வாங்குங்க. அதை விட்டுட்டு என்னுடைய தொண்டர்களையோ இல்ல யூடியூபர்ஸையோ இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு ஸ்ட்ராங்கான பதிவை என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே விஜய் கட்சியில இருந்து விலகிடுவாரா இல்ல கைது செய்யப்படுவாரா இப்படி இருக்கிற நிலைமையில இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இனிமே அரசியல் கட்சியை இன்னும் வலிமையா நாங்க நடத்துவோம், பாதுகாப்புடனும் நடத்துவோம்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இதுல எல்லாரும் கேட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விஜய் இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்கல அப்படின்ற ஒரு தரப்பு இருந்துச்சு. சோ அதுக்கும் விஜய் வந்து ஒரு ரிப்ளைவை கொடுத்திருக்காரு. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நானும் ஒரு நார்மலான மனுஷன் தான். ஸோ என்ன பார்க்க வந்த மக்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு என்னால எப்படி வீடுக்கு திரும்பி போக முடியும்? நான் சப்போஸ் ஹாஸ்பிட்டல் வந்திருந்தேன் அப்படின்னா அங்க இன்னுமே நிறைய அசம்பாவிதங்கள் நடந்திருக்கும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் நான் அன்னைக்கு இரவு என்னுடைய வீட்டுக்கு கடந்து வந்தேன்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சோகத்தை என்னுடைய லைஃப்லயே நான் சந்திச்சது இல்லைன்னு பதிவு பண்ணியிருக்காரு. எல்லாமே ஓகே தான். அட்லீஸ்ட் இப்பயாச்சும் வீடியோ மூலியமா தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஆனா இப்போ பதிவு பண்ற இந்த கருத்துக்களை இவர் கொஞ்சம் முன்னாடி, அதாவது கரூர் சம்பவம் நடந்து இன்னியோட 3வது நாள் ஆயிருக்கு. ஸோ 3வது நாள் இந்த கருத்தை பதிவு பண்றதுக்கு பதிலா முன்னாடியே இந்த கருத்தை பதிவு பண்ணியிருந்தா நிறைய கேள்விகள் எழும்பியிருக்காதுன்னு சொல்லப்படுது. அண்ட் இன்னொரு அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வதந்திகளை பரப்புனாங்கன்னு சொல்லிட்டு 25 யூடியூபர்ஸை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தனி பிரிவை வச்சு விசாரணை நடத்திட்டு இருக்கிறதுல எது உண்மை எது பொய்ன்னு போலீஸ் தரப்புல இருந்து கண்டுபிடிச்சு ஸோ வதந்திகள் பரப்புற யூடியூப் சேனல்ஸோடைய ஓனர்ஸை கைது பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னுமே நமக்கு எது உண்மை எது பொய்ன்ற விஷயமே நமக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது. அண்ட் டிவிகே கட்சியுடைய பொதுச் செயலாளர் அண்ட் இன்னும் 4 நிர்வாகிகள் மேல கேஸ் போட்டு அவங்கள கைதும் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிவிகேயுடைய ஆதவ் அர்ஜுனா எக்ஸ் வலைத்தளத்துல என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, போராட்டத்தை தூண்டுற அளவுக்கு ஒரு பதிவை எக்ஸ் தளத்துல போட்டுட்டு அதை கொஞ்ச நேரம் கழிச்சு டெலீட்டும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி மக்கள் நடுவுல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணதுனால அவரையும் சேர்த்து கைது பண்ணியிருக்காங்க. எக்ஸ் வலைத்தளத்துல போட்ட கருத்தை கொஞ்ச நேரத்திலேயே அவரு டெலீட் பண்ணிட்டாரு. சோ இது மேபி பயத்தினால பண்ணாரா இல்ல விஜயோடைய அறிவுரைனால பண்ணாரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிறாங்க. கோர்ட்ல கேஸும் நடத்தப்பட்டுச்சு. சோ அதுல நீதிமன்றம் நிறைய கேள்விகளை டிவிகேக்கு எழுப்பியிருக்கு. தாவேகாவுடைய சைட்ல இருந்து நீதிமன்றம் என்ன கேள்வியை எழுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காவல்துறைகள் இல்ல அதிகாரிகள் கூட்டம் அதிகமாகுதுன்னு தெரிஞ்சும் எதுக்காக இந்த பிரச்சாரத்தை நிறுத்தலன்னு சொல்லி கேள்வியும் கேட்டிருக்காரு தாவேகா சைட்ல இருந்து. அண்ட் டிவிகே சைட்ல இருந்து இவ்வளவு கூட்டம் வரும்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கலன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ சனிக்கிழமை சம்பள நாள். ஸோ அதனால அவ்வளோ கூட்டம் வராதுன்னு நாங்க நெனச்சோம்ன்னு சொல்லி, இது நியூஸ்ல வருது. ஆனா இது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஸோ நியூஸ்ல வந்தத நான் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கு கோர்ட் என்ன கேள்வி கேட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மத்த அரசியல் கட்சி தலைவர்கள் கூட உங்க தாவேகா கட்சி தலைவரை இணைக்காதீங்க. ஏன்னா, மத்த அரசியல் கட்சி தலைவர்கள பார்க்க வரவங்க வெறும் தொண்டர்களா மட்டும் தான் இருப்பாங்க. ஆனா, தாவேகா கட்சி தலைவர் ஒரு டாப் ஸ்டாரா இருந்தவரு. ஸோ இப்போ அவர மக்கள சந்திக்க வரும்போது நெறைய கூட்டங்கள் கண்டிப்பா வரும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது எப்படி நீங்க இவ்ளோ கூட்டம் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலன்னு சொல்லலாம்னு கேட்டிருக்காங்க. அண்ட் கூட்டத்துக்கு 10,000 பேர் மட்டும் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை கிட்ட நீங்க பெர்மிஷனும் வாங்கியிருக்கீங்க. எந்த அடிப்படையில நீங்க 10,000 பேர் மட்டும் தான் வருவாங்கன்னு சொல்லி கணக்கெடுத்தீங்கன்னும் கேட்டிருக்காங்க. அண்ட் போலீஸ் சைட்ல இருந்து நீதிமன்றத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்க கொடுத்த டைமுக்கு விஜய் வரல அப்படின்ற குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க. அண்ட் தாவேகா சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய தொண்டர்கள் கட்சி கூட்டம்னா எங்களால அத தடுக்க முடியும். ஸோ மக்கள் கூட்டத்த தடுக்க வேண்டியது போலீஸோடைய கையில தான் இருக்குன்னும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தாவேகா சைட்ல இருந்து இந்த கருத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்க விஸ்தாரமான இடத்த கேட்டா, காவல்துறை எங்களுக்கு அந்த இடத்த கொடுக்காம, குறுகிய இடத்த மட்டுமே கொடுக்குறாங்கன்னும், அண்ட் அது மட்டும் இல்லாம மத்த கட்சிகளுக்கு இல்லாத நிபந்தனைகள எதுக்காக எங்க கட்சிக்கு மட்டும் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நீதிமன்றம் சைட்ல இருந்து போலீஸ்க்கு என்ன உத்தரவு கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம எல்லா கட்சிகளுக்கும் ஒரே மாரி விதிகள விதிக்கணும்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த கோர்ட்டோடைய அப்டேட்லாம் வந்திருக்கு. அண்ட் விஜயோடைய உயிர் நண்பனான சஞ்சீவ் என்ன பதிவு பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, "உன் பெயரை சாய்க்க பல யானைகள் சேர்ந்த போதே நீ சிங்கம் தான்" அப்படின்னு சொல்லி விஜய்க்கு சப்போர்ட்டா இந்த டயலாக்க சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு நான் கோர்ட்ல என்னென்ன அப்டேட்லாம் நடந்துச்சு, தாவேகா கட்சி தலைவர் விஜயோடைய வீடியோல என்னென்ன அப்டேட்லாம் இருந்துச்சோ, ஸோ அதை எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அண்ட் கோர்ட்ல இருந்து டிவிகே என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படின்றதையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த கோர்ட்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு சாதகமா வரும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி டெய்லி நடக்கிற அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம வாவ் பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காம நம்ம வாவ் பியூட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.